குப்பையிலும் குப்பை. நீர் விரும்பினால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இது இப்போ நம்ம 7வது முறை சொல்றோம், மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களாக நீங்கள் பல்வேறு மறைவுரைகளை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு சின்ன மறைவுரை வேணுமா, பெரிய மறைவுரை வேணுமா? பெரிய மறைவுரை. அது நமக்கு பழக்கம் இல்லாதது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிமா மறைவுரையெல்லாம் இருக்குது? நல்லா இருக்கு ஃபாதர், புட்டு புட்டு வைக்கிறாங்க ஃபாதர். என்ன இட்லியா புட்டாங்க தெரியல. கருத்தெல்லாம் நிறைய இருக்கு ஃபாதர், நிறைய வச்சாங்க. பைபிள் இருந்தெல்லாம் சொன்னாங்க. என்னம்மா சொன்னாங்க? சொன்னாங்க ஃபாதர், அவ்வளவுதான். நேற்றைய வாழ்க்கை நேற்றோடு போய்விட்டது. அப்படி என்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து இறை வார்த்தையை பகிர்ந்து நாம் எதை எடுத்துக்கொண்டு போகிறோம், எதை வாழ்வாக்க போகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகவே இன்றைய நற்செய்தியானது மிக அருமையான ஒரு நற்செய்தி. அதற்குள்ளாக அதிகம் செல்ல விரும்பாமல் அன்னை மரியாதை பற்றியும் நமது வாழ்வியலை பற்றியும் பேச விளைகிறேன். ஒரு முறை, அதாவது அன்னை மரியாதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். அன்னை மரியாள் யார்? பதில் வரணும். இயேசுவின் தாய், அப்புறம் நமது தாய், இறைவனின் தாய், நமது தாய். ஆறெல்லாம் தொலைதூரத்துக்கு கட்டியிருக்கிறாங்க. ஆக இந்த வார்த்தைகள் பல பேருக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நிறைய இடத்திலே அன்னையை தெய்வம் என்று கூறுகிறார்கள், அன்னை மரியாளை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அன்னை மரியாள் முதல் வணக்கத்துக்குரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கபிரியேல் சம்மனஸ் அன்னை மரியாளுக்கு தூது உரைக்கிறது. இன்னைக்கெல்லாம் உங்க ஊர்ல போஸ்ட் ஆபீஸை பார்த்து சந்தோஷமா இருக்குது. ஆனா போஸ்ட் யாருக்கும் வராது. வாட்ஸ்அப் வரும், ஆனா போஸ்ட் வராது. பங்கு சாமியாருக்கான நம்பாழ்வு வரலாம், தோழன் வரலாம், இல்ல டைசஸ் நியூஸ் லெட்டர் வரலாம். மற்றபடி யாருக்குமே போஸ்ட் வர மாதிரி தெரியல. இப்பொழுது நமது பங்கு சாமியாருக்கு மறை மாவட்டத்திலிருந்து ஒரு நியூஸ் லெட்டர் வந்தால் அது யாருடைய செய்தி? சொல்லுங்கள் பார்ப்போம். அது யாரின் செய்தி? மக்களுக்கான செய்தி அல்ல, அது ஆயரின் செய்தி. நம் மறைமாவட்ட ஆயரின் செய்தி ஒரு புத்தக வடிவிலே அவருக்கு வருகிறது. அப்படி என்றால் கபிரியேல் சம்மனஸ் சொன்ன வார்த்தை யாரின் வார்த்தை? அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. அந்த வாழ்த்து யாருடைய வாழ்த்து? கடவுளுடைய வாழ்த்து, தந்தையாகிய கடவுளின் வாழ்த்து. ஆக முதல் வணக்கம் தந்தையிடமிருந்து வருகிறது. இரண்டாவதாக அன்னை மரியாள் தூய ஆவியால் இயேசுவை கருவுற்று எலிசபெத்தை சந்திக்க ஓடுகிறார். அங்கு எலிசபெத்தை சந்தித்தவுடனே எலிசபெத்தை வாழ்த்துகிறார். ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து எலிசபெத்தை வாழ்த்திய போது எலிசபெத் என்ன சொன்னார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் பாக்கியம் பெற்றது எப்படி? உமது வார்த்தையை கேட்டதும் உமது ஆவியா, ஆண்டவரின் ஆவியால் என் குழந்தை துள்ளிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தந்தை, மகன், தூய ஆவியார் 3 பேரும் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது முதல் வணக்கம் யாருக்கு செலுத்த வேண்டும்? இதை ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, ஒருவர் நாய்ப்புனூர்ல வந்து ஒளி காட்சி போட்டாங்க. அந்தோனியார் வாழ்க்கை வரலாறை போட்டாங்க. வழக்கமா ஒளி காட்சியில சிலுவை பாதம் இருக்கும், அதுலயும் போட்டாங்க. இயேசு அடின்னு அடிக்கிறாங்க, கீழே விழுகுறாரு, எந்திரிக்கிறாரு, அடிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஆயா சொல்லுது, ஐயோ அந்தோனியாரே இயேசுவை காப்பாத்து, அடிச்சிட போறாங்க, காயப்படுது அப்படின்னு. அந்தோனியார் புனிதர், அன்னை மரியாள் முதல் புனிதர், முதல் வணக்கத்துக்குரியவர். ஆகவே நீங்கள் யார் கேட்டாலும் சொல்ல வேண்டிய பதில், அன்னை மரியாள் எங்கள் தாய்.
எங்கள் முதல் வணக்கத்துக்கு உரியவர். அவரின் தியாகங்களை பார்ப்போம். அன்னை மரியாளின் தியாகம் அளப்பரியது. நான் படித்ததில் பிடித்ததை சொல்லுகிறேன். ஒரு முறை இலங்கையிலே யாழிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து மக்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இலங்கை ராணுவம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. எல்லா மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு தாயானவள் தன் குழந்தையை, பாமூட்டும் குழந்தையை மார்பிலை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நெருங்கி வந்து விட்டார்கள். தகவல் வருகிறது. குழந்தைக்கு பசி எடுக்கிறது, அழுகிறது. அந்த தாயானவள் குழந்தையை அடக்க வேண்டும், அடிக்க வேண்டும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை தன் மார்பில் வைத்து பாலூட்டி கொண்டே அந்த பாலத்துக்கடியே அமர்ந்து கொள்ளுகிறார். அந்த படை, ராணுவ படை செல்லுகிறது. ஆனால் மார்பில் இருந்த குழந்தையின் உயிர் பிரிந்து விடுகிறது. இதுதான் அன்னையின் தியாகம். சிலுவையின் அடியில இருக்கின்ற பொழுது அன்னை தன் மகன் இறந்து விட்டான் என்று பார்க்கவில்லை. இங்கு இருக்கும் தன் மகனின் பிள்ளைகளை பார்க்கிறார். அதனால் தான் முன்னெடுப்பு எடுக்கிறார். முன்னெடுப்பு எப்படி எடுக்கிறார் என்றால், இந்த நிலை மாறும் என்று எடுக்கிறார். ஒரு முறை புத்தன் தன் சீடர்களோடு அமர்ந்திருக்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. புத்தரோட ஒருத்தர் வருகிறான். இங்கே எவனா புத்தன் என்று கேட்கிறான். உடனே புத்தன் நான் தான் என்று சொல்லுகிறார். மீண்டும் கேட்கிறேன், எவனா புத்தன் என்று கேட்டவுடன் நான் தான் என்று சொன்னவுடன் காரி துப்புகிறார் புத்தன் மீது. கூட இருந்த சீடன் அனந்தன் அடிக்க எழுகிறான். உடனே அனந்தா அமைதியாரு. மீண்டும் கேட்கிறேன், யாரடா புத்தன்? நான் தான் என்று சொன்னவுடன் மீண்டும் கன்னத்தில் துப்புகிறான். உடனே எல்லாம் அடிக்க சென்றவுடன் புத்தன் அவர்களை விலக்கிவிட்டு அந்த நபரை அனுப்புகிறார். உடனே தன் சீடர்களிடம் சொல்லுகிறார். சீடர்கள் கேட்கிறார்கள், புத்தனே, நீ அவனிடம் திருப்பி கேட்கலாம், இல்லை எங்களை விட்டு அடிக்க விட்டு இருக்கலாம், ஏன் இந்த காரியத்தை விட்டாய் என்று கேட்டவுடன் புத்தன் யார் என்று கேட்டான். நான் என்று சொன்னேன். என் கருத்திலே வேறுபாடு இருந்திருக்கலாம், என் செயல்பாடுகளில் வேறுபாடு இருந்திருக்கலாம். அதனால் அவன் என் மீது கோபத்தை கழுவி ஊற்றிவிட்டு போய்விட்டான் என்று சொன்னான். 2 நாட்கள் கழித்து அவன் மீண்டும் வருகிறான். வீங்கிய கன்னத்தோடு, அழுத கண்களோடு வருகிறான். புத்தரே, மன்னித்து விடுங்கள், நான் தவறாக உங்களை எண்ணிவிட்டேன், உங்களை தவறாக நினைத்து உங்கள் மேல் காரி துப்பி விட்டேன். உங்கள் கருத்தும் என் கருத்து மாறுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த இழிவான செயலை நான் உங்களுக்கு செய்திருக்க கூடாது என்று சொன்னவுடன் உன்னை மன்னிப்பதற்கு நான் யார் என்று புத்தர் கேட்டாராம். இல்லை, உங்கள் கன்னத்திலே நான் துப்பி விட்டேனே, காரி துப்பி விட்டேனே என்று சொன்னான். அதற்கு அந்த புத்தன் சொன்னான், நான் என்ன முட்டாளா ஒன்ஸ் மோர் கேட்கறதுக்கு? நேற்று துப்புன காவிரி அதுலயே அதை கழுவி விட்டு நேரம் கடலை கலந்திருக்கோம், போயிடுச்சு. நான் இன்று புதிதாய் பிறந்திருக்கிறேன், நான் இன்று புதிதாய் பிறந்து வாழ வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. இதுதான் அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே எடுத்த முடிவு. தன் மகனின் மீட்பு திட்டத்தை தான் நிறைவேற்ற தானும் ஒரு உடன் பங்காளியாக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நினைத்தார். எத்தனை முறை அன்னை மரியாளை காரி துப்பி இருப்பார்கள். இவன் தச்சன் மகன் அல்லவா, இவன் தாய் மேரி அல்லவா, இவனது சகோதரன் நம்மோடு கோழி கொண்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலையா? இப்படியெல்லாம் இழிவுபடுத்துகின்ற பொழுது அன்னை மரியாள் எங்காவது தன் கோபத்தை காட்டினாரா? இல்லை. இந்த நிலை மாறும் என்று கருதினார். இந்த நிலை மாறும் என்று கருதினார். கன்னத்தில் பட்ட எச்சிலை தூக்கி எரிந்துவிட்டு, மேக்கப்பா போட்டுட்டு இருக்க முடியும், அந்த எச்சிலை வச்சு மூஞ்சை கழுவிட்டு புதுசா பிறந்திருக்கிறார் நாம் அன்னை மரியாள். மூன்றாவதாக, இதுதான் முக்கியம், நான் படித்த ஒரு சிறு நாவலில் ஒரு பகுதி, சுஜாதா ஆசிரியர் எழுதியது. அந்த புத்தகத்தின் பெயர் கை.
அவ்வளவுதான். புத்தகத்தின் பெயர் கை. ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை இருக்கிறார்கள். அந்த கணவனுக்கு அருமையாக வரைய தெரியும். உங்களை நிற்க வைத்து வரைய சொன்னால் 5 நிமிடத்திலே உங்களை அப்படியே வரைவார். ஆனால் அந்த மனைவியானவர் சொல்லுகிறார், இந்த சிறு காசை வைத்து நாம் எப்படி பொழப்பை ஓட்ட முடியும்? ஆகவே ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க என்று சொன்ன உடனே ஒரு சோப்பு விற்கிற கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனார். போனவன உனக்கு என்ன தெரியும் என்று சொன்ன உடனே இன்டர்வியூல இருக்க 4-5 பேர் எனக்கு படம் வரைய தெரியும் என்று சொன்னவுடன் எல்லாம் நகைத்தார்கள், சிரித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு அந்த மேசையிலே அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி வரைந்து காட்டுப்பார் என்று சொன்ன உடனே பேனாவையும் பென்சிலையும் வாங்கி கடகடன வரைந்து அதே ஒரு தத்ரூபமாக அந்த பெண்ணிடம் கொடுக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த ஆணிடம் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் என்று கருதி 500 ரூபாய் முன்பணம் கொடு, உனக்கு 10 நாள் தருகிறேன், அதற்குள் நீ இந்த சோப்புகளை எல்லாம் விற்று 500 ரூபாயோடு என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு மிக்க சந்தோஷம். அலுவலகத்திற்கு இருந்து வெளியே வருகிறான். நேராக அந்த ஆட்டோ அடித்து அவன் 2 கரங்களும் முறிந்து போய்விட்டன, இழந்து விட்டன. மகிழ்ச்சி ஒரு கணத்திலே காணாமல் போய்விட்டது. அவன் சிறிது காலம் பார்க்கிறான். அவனுக்கு யாரும் யாசிகம் பெற்றும் உண்ண பிடிக்கவில்லை, யாசிகம் பெற்று உண்ண பிடிக்கவில்லை. உடனே அவன் ஒரு மலை மேல் ஏறி விழுந்து இறந்து விடலாம் என்று கருதி ஏறி நிற்கின்றான். விழ முடியவில்லை. அவனது 2 கால்களையும் 2 கரங்கள் பிடித்துக் கொண்டிருந்தன. ஏனப்பா சாவ போறீங்களா? நான் இருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வந்தானாம். அந்த தந்தை மீண்டும் உயிர் பெற்றது போல தன் மகன் இருக்கிறான் என்ற உணர்வோடு வந்து அந்த பெயிண்ட் வரைகிற அந்த பிரஷ் இருக்கு இல்லையா, அந்த பிரஷை வாயில வைத்து படம் வரைய அவர் நீண்ட காலமாக கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு மிக தத்ரூபமாக வரைய ஆரம்பித்து முதல் படம் அவர் கைகளை வரைந்தார், கையை வரைந்தார். உடனே அவனுடைய மனைவியும் மகனும் கேட்கிறார்கள், எத்தனையோ படங்கள் வரைந்திருக்கிறீர்கள், எத்தனையோ சாமி படங்களை வரைந்திருக்கிறீர்கள், எவ்வளோ காசு பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் இந்த கை எதற்கு வரைந்தீர்கள் என்று கேட்டபோது, கை வரைந்தேன், இல்லாத போது அதன் ஆழம் தெரிந்தது என்று சொன்னானாம். கையை வரைந்தேன், அது இல்லாத போது அது ஆழம் தெரிந்தது என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையை வணங்குகின்றோம், உறவு நிலைகளை மதிக்கின்றோம். ஆனால் இல்லாத போது அதன் ஆழம் உங்களுக்கு புரியும். இதைதான் அன்னை மரியாள் தன் மகன் இல்லாத போது அந்த வேதனையை புரிந்து தான் முன்னெடுத்து திரு அவையை அனைத்து திருத்துதரோடும் துவங்குகிறார். ஆக நமக்குள் படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பெரிய பெரிய உறவு நிலைகள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நாம் அன்னையை, உறவை, நமது நெருங்கிய நட்புகளை இழக்கின்ற பொழுது அதன் வழி அதிகமாக இருக்கும். ஆமென்.